திருமணமான ஆண்களுடன் நெருங்கி பழகினால் நாகதோஷம் நீங்கும் என்று கூறி நிர்வாண வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த புகாரில் திருவள்ளூரை சேர்ந்த பெண் ஹேமலதா கைது செய்யப்பட்டுள்ளார். டிக்கெட் பரிசோதகர் முதல் உதவி ஆய்வாளர்கள் வரை காதல் வலையில் வீழ்த்தி மோசடி செய்த கில்லாடி ஹேமலதா யார்? திருமணமான ஆண்களுடன் நெருங்கி பழகினால் நாகதோஷம் நீங்கும் என கூறி நிர்வாண வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த குற்றச்சாட்டில் சிக்கி கைதான திருவள்ளூரைச் சேர்ந்த இளம்பெண் ஹேமலதா இவர்தான். திருவள்ளூர் மட்டும் இன்றி சென்னையில் பிரபல ஹோட்டல்களில் நடைபெறும் பார்ட்டிகளிலும் உற்சாக நடனமாடி இளைஞர்களை கவர்ந்து பாலியல் வலையில் மிக எளிதாக சிக்க வைத்து விடுவார் என்பது ஹேமலதா மீதான குற்றச்சாட்டு. அதற்காக காவல்துறையில் பணிபுரியும் எஸ்ஐ ஒருவரை துருப்புச் சீட்டாக ஹேமலதா பயன்படுத்தி உள்ளார். அவரும் ஹேமலதாவுடன் தொடர்பில் இருப்பவர்களை மிரட்டி பணம் பறித்ததாக கூறப்படுகிறது. அந்த எஸ்ஐயுடன் ஏற்பட்ட நெருக்கத்தின் மூலம் கடம்பத்தூர் காவல் நிலையம் அருகே ஹேமலதா ஜூஸ் கடை வைத்திருந்தார். அந்த ஜூஸ் கடைக்கு கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வரும் திருமணமான இளம்பெண் சென்றுள்ளார். அப்போது பள்ளி தோழன் ஜெயந்தனை பார்த்து பேசியுள்ளார். இந்த நட்பு மூலம் அப்பெண்ணின் போன் நம்பரை பெற்ற ஜெயந்தன் அவரை தொடர்பு கொண்டு தமது வீட்டுக்கு அழைத்துள்ளார். நண்பர் அழைப்பதாக கருதி வீட்டுக்கு இளம்பெண் சென்ற நிலையில் அங்கு மறைந்திருந்த ஹேமலதா அவரை தாக்கி நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டி உள்ளார். அப்போதுதான் ஜெயந்தனுக்கு ஹேமலதாவுடன் தொடர்பு இருப்பது அந்த பெண்ணுக்கு தெரிய வந்தது. பின்னர் அந்த பெண்ணின் கணவரை கடம்பத்தூர் ரயில்வே மேம்பாலம் கீழே வரவழைத்த அவர்கள் மனைவியின் நிர்வாண வீடியோவை காட்டி பணம் அல்லது 2 சவரன் நகை தரும்படி கூறியுள்ளனர். அதற்கு மறுத்தால் சமூக வலைத்தளத்தில் வெளியிடுவேன் என மிரட்டி உள்ளனர். ஏற்கனவே நடந்த விவரங்களை அந்த பெண் அவரது கணவரிடம் கூறியிருப்பதால் அதற்கு அவர் முன்வரவில்லை. இதையடுத்து அந்த இளம்பெண் புகாரளித்ததை அடுத்து ஹேமலதா மற்றும் ஜெயந்தன் மீது 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அரக்கோணம் பகுதியில் நண்பர் வீட்டில் பதுங்கியிருந்த ஹேமலதாவை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.